சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நடிச்ச புஷ்பா 2 படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணாங்க. படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடி கலெக்ஷனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸோட சேர்ந்து புஷ்பா 2 படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சாந்தி தியேட்டர்ல ஒரு ஷோ ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் ஷோக்கு ஃபேன் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்திருக்காரு. அவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்துட்டாங்க. அவரோட பையனுக்கும் மூச்சு திணறல் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரசிகர் பார்த்தீங்கன்னா என்னோட மனைவியோட சாவுக்கு காரணமானவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதனால அந்த தியேட்டர் ஓனரையும் அந்த தியேட்டர்ல வேலை பார்த்த ஒருத்தரையும் அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த வழக்குக்காண்டி அல்லு அர்ஜுன் கோர்ட்ல ஆஜரானாரு. அல்லு அர்ஜுனையும் 14 நாள் ஜெயில வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 27ஆம் தேதி வரை ஜெயில இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வழக்குல அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஜெயில அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்தது. இதுக்கு எதிர்க்கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்லு அர்ஜுனை பிளான் பண்ணி தான் உள்ள தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அரசியல் சம்பந்தமா எவ்வளவோ பேரணிகள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் நிறைய பேர் செத்துருக்காங்க. அந்த டைம்லலாம் ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணல. இப்போ அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணது நியாயமா அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, பாதிக்கப்பட்ட ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அதனாலதான் அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சட்டம் தன்னோட கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.